இப்படியான கூர்மைத்தன்மையோட உடம்பையும் சூழலையும் பிரபஞ்சத்தையும் அனுபவிச்சு அணுகினவங்க தான் நம்ம சித்தர்கள். ஸோ இது எல்லாமே எப்படி ஏற்படுது? இந்த ஸ்கின் டோன் ஏன் வந்து வெயில் காலத்தில் ஒரு மாதிரியான தோல் பகுதியாக இருக்குது, குளிர்காலத்தில் ஏன் வந்து நம்ம தோல் மாறுபடுது, இப்படி ஒவ்வொருத்தையும் அலசி 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 இயற்கையோட ஒன்றி இயற்கை என்னென்னலாம் மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப மைன்யூட்டாக அவங்க கவனிச்சதுனால தான் அவங்க சித்தத்தை உணர்ந்த சித்தர்கள். ஸோ இதே மாதிரி தான் இந்த பகுதியில் எப்படி வந்து உணவுகள் சார்ந்த ஒரு மாறுபாடுகள், அதாவது இந்த பகுதியில் இருக்கிற உணவுகள் இந்த நிலத்துக்கான உணவுகளாக இருக்குது. நல்லா பாருங்களேன், இங்கேருந்து இங்கே நம்ம அரிசி உணவுகள் சாப்பிட்ட நம்ம இதே நார்த்து சைடில் போய் இருந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிரமப்படும். கொஞ்ச நாளைக்கு அங்கே தகவமைக்கிறதுக்கு அங்கே அடாப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிரமப்படும். அந்த சப்பாத்தியோ அங்கே இருக்கிற உணவுகளை நம்ம உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு சிரமப்படும், டைஜஷனுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம உடல் வந்து அந்த உணவுகளை ஏற்றுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா ஐயப்பாக்கு மாலை போட்டவங்க போடுறாங்க இல்லையா, மாலை ஏன்னா ஏன் ஐயப்ப மாலையை பற்றி நான் பேசுகிறேன், பர்டிகுலராக எந்த சாமியை பற்றி எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மாலைகள் போடுறது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலங்கள் தான். ஆனால் ஐயப்பன் மாலை 48 மண்டலம் போட்டு இன்னும் சில பேர் இன்னொரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜோதி முடிகிற வரைக்கும் போடுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப காலம் வந்து நான்வெஜ் எடுத்துக்காமல் இருப்பாங்க. இது சொல்கிற விஷயம் என்னென்னா, அதோடைய சிறப்பை பற்றி பேசல, உடம்புடைய அடாப்டேஷன் ப்ராசஸை பற்றி நான் பேசுகிறேன். என்ன அப்படின்னா, இந்த காலங்களில் அவங்க பெரும்பாலும் விரத காலங்கள் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும். ரொம்ப லைட்டான உணவாக எடுப்பாங்க, வெஜிடேரியன் தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க, 2 வேளைகள் குளிக்கிறது, இப்படியான இயற்கையோட மாறுபட்ட, அதாவது இவ்வளோ காலம் அந்த 9 மாதங்கள் இருக்கிறத விட இந்த 3 மாதங்கள் வேறு மாதிரியான வாழ்க்கை வரலாம். இதில் இந்த திரும்பவும் நார்மல் வரும்பொழுது அவங்க உடம்புல வந்து ஒரு சில உபாதைகள் தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி மாலை போட்ட பிகினிங் ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வித உபாதைகள் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதாவது இன்டைஜஷன் முதற்கொண்டு பாடியில் இருக்க சேஞ்சஸ், ஸ்கின் டோன் முதற்கொண்டு அவங்களுடைய மைண்டு, மன உளவியல், மனம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து, உளவியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து, உடல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரியாகவும் அந்த அடாப்டேஷன் போது சில தொந்தரவுகள் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க நான்வெஜ் சாப்பிட்டவங்களா இருக்கும், வீக்லி 2 த்ரைஸோ நான்வெஜ் எடுத்தவங்க கம்ப்ளீட்டாக அவங்க வெஜிடேரியன் வரும்பொழுது அந்த 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 பற்களாக இருக்கட்டும், வயிறாக இருக்கட்டும், அது வரைக்கும் வந்து அவங்களுடைய நான்வெஜ்ஜையும் சேர்த்து செமிச்சு அதுக்கேற்ற ப்ராசஸ், அதுக்கேற்ற பாடியோடைய மெட்டபாலிசம் இருந்தது. டக்குன்னு வெறும் வந்து செடி கொடிகள் மட்டும், அதாவது கீரை காய்கறிகள் மட்டும் சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா, அதுக்கேற்ற மாதிரியான என்சைம்ஸ் சுரக்கிறதா இருக்கட்டும், செரிமானத்துடைய தன்மையாக இருக்கட்டும், பற்களுடைய தன்மையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டோட்டலாக மாறும். அப்போ அந்த ஆரம்ப கட்டங்களில் தொடர்ச்சியாக அவங்க வெஜிடேரியன் சாப்பிடும்போது தொந்தரவுகள், நான்வெஜ் எடுக்காமல் இருக்கும்போது அந்த லேப்ஸ் இருக்கு இல்லையா, எடுக்காமல் இருக்கிற லேப்ஸ், அது ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரியான உடல் கட்டமைப்போடு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு உணவுப் பொருளை நமக்கு முற்றிலுமாக தவிர்க்கும் பொழுது ஆரம்ப கட்டங்களில் தொந்தரவுகள் இருக்கும், செரிமான தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து வெஜிடேரியனுக்கே பழகிடும். திரும்பவும் நான்வெஜ்ஜுக்கு அவங்க போகும்பொழுது திரும்பி அவங்களுக்கு அந்த இன்டைஜஷன் தொந்தரவுகள் இருக்கும். திருப்பி வந்து அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான பாடி வந்து திருப்பி அந்த அடாப்டேஷன் மாறணும் இல்லையா, திருப்பி தகவமைக்கணும் இல்லையா, அப்போ திருப்பி வந்து ஒரு சில தொந்தரவுகள் அவங்க பாடியில் இருக்கும். டைஜஷனுக்காக இருக்கட்டும், என்சைம்ஸ், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து சுரக்கிறதுல இருக்கட்டும், பற்களுடைய தன்மைகள், அவ்வளோ சீக்கிரத்தில் பல்லுடைய தன்மை கூட மாறணும். தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிற உணவில் நான்வெஜ்ஜுக்குன்னு இருக்கிற டேரிங் டீத் அதெல்லாம் மழுங்கடிச்சிடும், அதோடைய ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிடும். அந்த காய்கறியில் மட்டும் வாயில் மெல்றதுக்கான தன்மையோடு அந்த பற்களுடைய தன்மை சில காலங்கள் வந்து 3 மாதங்கள் மாறும். திரும்பவும் அவங்க நான்வெஜ் சாப்பிடும்போது திரும்பி அந்த டேரிங் டீத் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மை தன்மைக்கு வரும். இப்படித்தான் நம்ம உடல் வந்து ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அது ஒரு கெமிலியான். இந்த தன்மை அடிப்படையாக வச்சு தான் பச்சோந்தி அப்படிங்கிற ஒரு உயிரினமே வந்து உருவாச்சு, இயற்கையால் உருவாக்கப்பட்டது. அதை எல்லாமே நமக்கு இயற்கை அறிவுறுத்துறது. நம்மளாம் அப்படித்தான். இங்கேருந்து அமெரிக்கா போகணுன்னா இப்போ இங்கே நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இரவு, இப்போ நமக்கு இருக்கிற இந்த இரவு பகல் அங்கே போகும்போது அப்படியே மாறும் இல்லையா. அப்போது ஒரு வாரத்துக்கு நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். இந்திய டைம் பிரகாரம் தான் நமக்கு அங்கே தூக்கம் வரும். அப்புறம் அந்த ஒரு வாரம் கழிச்சு நம்மளுடைய பாடி அந்த சூழலுக்கு, அங்கே இருக்கிற சூரியனுக்கும் அங்கே இருக்கிற இரவு பொழுதுக்கும் பகல் பொழுதுக்கும் இரவு பொழுதுக்கும் ஏற்ற மாதிரி நம்மளை அப்படியே மாற்றும். அப்போ அந்த இரவுக்கு அந்த குளிர்ச்சிக்கு நமக்கு தூக்கம் வரும், திருப்பி அந்த பகல் பொழுதுக்கு நமக்கு சுறுசுறுப்பு வரும். ஸோ இப்படி பாடி எந்தெந்த பிரதேசங்களுக்கு போனாலும் அந்தந்த பிரதேசங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிடும்.
ஸோ மருத்துவமும் இப்படி தான். இந்த பகுதியில் இங்கே விளையிற தாவரங்கள் எதுக்காக மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு அப்படின்னா எதை அடிப்படையாக அந்த இயற்கை நமக்கு அறிவுறுத்தணும்னு நினைக்குது. இங்கே எதை அறிவுறுத்தணும்னு நினைக்குதுன்னா, நீங்கள் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற தட்பவெப்பங்களும் பருவ மாற்றங்களும் நிலப்பகுதியில் ஏற்படுற சின்ன டிஸ்டர்பன்ஸும் இங்கே உணவுகளில் சில நேரங்களில் ஏற்படுற இம்பேலன்ஸும் இதனால் ஏற்படுற தொந்தரவுகளையும் சரி செய்யறதுக்கான தாவரங்களும் மருந்துகளும் இங்கே தான் கிடைக்கும், இந்த பகுதியில் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் இங்கே தான் தேடணும். உங்கள் உடம்பை சரி செய்யறதுக்கான மருந்து அங்கே தான் தேடணும். அப்போ அங்கேருந்து இருக்கிற மருந்து எடுத்து உங்கள் உடம்பை சரிப்படுத்திக்கோங்க. அப்படிங்கிறதுனால தான் இங்கே விளையிற அந்த மருந்து சம்மந்தப்பட்ட தாவரங்கள் இங்கே விளையுது. நீங்கள் கேரள பகுதியில் போனீங்கன்னா அங்கே மலைப்பிரதேசங்கள், அங்கே வாழ்கிற உணவுகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற பாடி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள விட மற்ற பிரதேசங்கள், இந்தியாவில் இருக்கிற மற்ற பிரதேசங்களை விட கேரள மக்களை பாருங்களேன், ரொம்ப ஜிஜாண்டிக்காக இருப்பாங்க. அவங்களோட உடல் கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியான பாடி ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க. அதாவது அகலம், பிரெத்தாக இருக்கட்டும், லென்த்தாக இருக்கட்டும், ஹைட், வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித உறுதித்தன்மையோட, ரொம்ப ஒரு வித ஆண்மைத்தன்மையோடு இருப்பாங்க பெண்களும் ஆண்களும். அதே மாதிரி பெண்களுக்கு மேலே லைட்டாக ரோமங்கள் வளர்ந்துருக்கும் இந்த பக்கம் வந்துருக்கும். இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிடைக்கிற உணவுப் பொருட்கள், அங்கே இருக்கிற கிழங்கு வகைகள், அந்த கொண்டக்கடலை, கிழங்கு, தேங்காய், அப்புறம் அங்கே கிடைக்கிற உணவுகள், இது எல்லாமே அங்கே கிடைக்கிற அரிசி, இது எல்லாமே அவங்க உடம்ப அதுக்கு ஏற்ற மாதிரியான கட்டமைப்பை கொடுக்குது. அந்த ஸ்கின் க்ளோ, அங்கே சாப்பிட்ற மீன், மத்தி மீன், அங்கே இருக்கிற கிழங்கு வகைகள், இதெல்லாம் அவங்களுக்கு அந்த பளபளப்பான தோல் பகுதியை கொடுக்குது, அடர்த்தியான தேசத்தை கொடுக்குது. இது எல்லாமே அந்த பகுதியில் வர உடல் அமைப்பு. அப்போது அங்கே சாப்பிட்ற உணவுகளுக்கும் அங்கே இருக்க குளிர்ச்சி, அங்கே எப்போவுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும், ஈரப்பசை இருந்துகிட்டே தான் இருக்கும், ஒரு வித குளிர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும், வெயில் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதுக்கான அந்த ஸ்கின்னுக்கு அதுவும் தேவை இல்லையா? அப்போ அங்கே அந்த பாடிக்கு தேவையான ஒரு லேப்ஸ் இருந்துகிட்டே தானே இருக்கும். இப்போ பாடியில் அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்கும். அப்போ அந்த உணவுனாலையும் தட்பவெப்பம்னாலையும் பருவ சூழல்னாலையும் உணவுகள்னாலையும் ஏற்படுற தொந்தரவுகளை சரி செய்யறதுக்கான மருந்து அந்த தாவரங்கள் அங்கே தான் விளையும். அவங்களுக்கு இந்த சித்த மருத்துவத்தை மருந்து எடுத்துட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது வேலை செய்யாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆயுர்வேத மருந்துகளை, அந்த இருக்கிற செடி கொடிகளை, அங்கே இருக்கிற மருந்து எடுத்துட்டு இங்கே இருக்கிற பகுதியில் தமிழகத்தில் இருக்கிற இவங்க தொந்தரவு ஏற்பட்டவங்களுக்கு, ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் பாடி ஏற்படுறவங்களுக்கு கொடுத்தா சரியாகாது, ஆகாது. அந்தந்த நில சூழலுக்கு அந்தந்த தொந்தரவுகள் ஏற்படும் போது அங்கே இருக்கிற மருந்து தான் கொடுக்கணும். அதுதான் இயற்கையோட கட்டமைப்பு. அங்கே இருக்கிற மருந்து தான் அங்கே சாப்பிட்டா தான் அவங்களுக்கு குணமாகும். இதுதான் மாறுபாடு. இதனால தான் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டே எனக்கு குணமாகலை. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சித்த மருந்து சாப்பிட்டும் குணமாகலை. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதனால தான் அக்குபஞ்சர் மருத்துவம் எந்த மருந்தையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாத்தையும் கவனிச்சு தான் திருவள்ளுவர் மருந்தை வேண்டான்னு சொன்னார். எல்லாருக்குமான, ஏன் அந்த பொதுமுறைன்னு சொல்கிறோம்னா, எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமா இருக்கணும். எல்லா மனிதர்களுக்கும், எல்லா பிரதேசங்களுக்கும், எல்லா நிலச்சூழல்களையும் வாழ்கிற மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மருத்துவம் என்ன அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட இருந்தது.